ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராடக்டோட வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, எல்லார் வீட்லேயும் இது மாதிரி பாத்திரம் விளக்கி போடுற கூட ஒன்று இருக்குங்க. இதில் வந்து நம்ம பாத்திரம், அந்த டம்ளரு, குண்டா இதெல்லாம் போட்டோம்னா பார்த்திங்கன்னா, அந்த தண்ணி எல்லாமே அந்த டம்ளருக்குள்ளேயே நின்று டம்ளர்லாம் ஒரு மாதிரி அப்படியே பிடிச்சிக்கும். நான் வேணால் உங்களுக்கு இதில் வந்து ஒரு டம்ளர் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த டம்ளரே பாருங்கள், தண்ணி எல்லாம் அப்படியே உள்ளேயே நின்று உள்ளே பாருங்கள்லாம் ஒரு மாதிரி பிளாக் கலரில் அழுக்கு அப்படியே ஒட்டியிருக்கு. மற்ற பாத்திரத்து மேலே இருக்க தண்ணி பட்டு இந்த டம்ளரும் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது. இந்த டம்ளர்லாம் பாருங்களேன், வருஷ கணக்கு இன்னும் குப்பையே பிடிச்சி கிடக்குது. இந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. ஸோ இதுக்காக தான் நான் யோசித்தது, டம்ளர்ஸ் மட்டும் விளக்க கையோடு கவுத்தி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக நான் ஆன்லைனில் தேடி ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் தான் இந்த ஒரு ஸ்டாண்டு. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 150 ரூபா தாங்க. மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். மீஷோவில் வந்து இந்த ஒரு மெகா சேல் நடந்துச்சு, அதில் தான் வாங்கினேன். இது நல்லா ஸ்டிஃபாக இருக்குங்க, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. ரொம்ப ஓவர் வெயிட்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லா குவாலிட்டியாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் வந்து 3 இதில் நல்லா அது பேஸ் கீழே மேலே எல்லாம் ஸ்டிஃபாக நிற்கிற மாதிரி வந்திருக்கு. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ டைல்ஸில் இந்த இடத்துல சிங்க் பக்கத்தில் நான் ஃபிட் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா அப்போ தான் பாத்திரம் கழுவிட்டு உடனே டம்ளர் அதில் கவுத்தி வச்சோம்னா கொஞ்சம் டக்குன்னு தண்ணி உடஞ்சிரும், ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்படி தான் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நிறைய பேர்த்துக்கு டைல்ஸில் எப்படி தான் ஒட்டுறது, டைல்ஸில் ஓட்டை போட்டுட்டு இருந்தால் மற்ற டைல்ஸு இதாகும், எப்படிங்க இதில் போகிறது, டைல்ஸில் போய் எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, நான் காட்டுற இந்த ஒரு ஸ்டிக்கரை யூஸ் பண்ணுங்கள். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் வாங்கினது தான். இது ஒரு ஆணியாட்டம் இருக்கும். பின்னாடி இருக்க ஸ்டிக்கரை பிரிச்சுட்டு நம்ம டைல்ஸு செவரோ இல்லை நார்மல் செவத்துலேயோ ஒட்டிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்டிஃபாக பிடிச்சிக்குதுங்க. விழுகிறதே இல்லை, வர்றதும் இல்லை. நான் இப்போ ரீசெண்டாக எங்கள் வீட்டில் ஆணி எதுவுமே அடிக்கிறது, தெரியும் சொந்த வீடு தான், ஆனால் எதுவும் அடிக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கி தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது என்ன ஒரு விஷயம்னா, இது நம்ம ஒட்டிட்டு ஒரு 1 டேக்கு வந்து நம்ம எதுவுமே எதையும் தொங்க விட்டுறக்கூடாது. ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுறணும். அப்போ தான் வந்து இது அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக பிடிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த மாதிரி கேப் போட்டுக்கிற மாதிரியும் இருக்குது. நமக்கு வேணுன்னா கேப் போட்டுக்கலாம், இல்லைன்னா கேப் போடாமல் வச்சுக்கலாம். 3 இதையும் நான் அளவு பார்த்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாண்டை நான் மாட்டிட்டேன். ஸ்டாண்டு மாட்டினதுக்கப்புறம் உண்மையாகவே எனக்கு ரொம்ப 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 கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க. எப்படி சொல்கிறதுனால, ஈஸியாக நம்ம கழுவுறோன்னா சிங்கு பக்கத்துலேயே கமுத்தி வச்சுக்கிறதுனால எல்லா தண்ணியும் உடனே வலிஞ்சிருது. இந்த ஸ்டிக்கர் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வாங்கி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைல்ஸ் ஆணி அடிக்க வேணாம் நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலான அவுட்புட்டு இது தாங்க. இங்கே பாருங்கள், ஸ்டாண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் டம்ளர்ஸ் எல்லாமே கமுத்தி வச்சுருக்கேன். நீட்டாக அழகாக ஒன்றுக்கு நடுவில் ஒன்று நல்ல ஸ்பேஸ் இருக்குது, நல்லா ஸ்டிஃபாகவும் நிற்கிது, தண்ணி நல்லா வடியுது, நல்லாயிருக்கு, நல்லா அகலமாகவும் இருக்குது. ரொம்ப நெருங்கி ஒன்று இடித்த மாதிரிலாம் இல்லைங்க, ரொம்ப கேப்பாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆர்கனைசர் எல்லாமே அடுத்தடுத்து நம்ம வீடியோ போட போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் வேணும், இதுக்கு எதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான பெஸ்ட்டு ப்ராடக்ட் என்ன, அதோட ஒரிஜினல் ரிவ்யூ என்னங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.